GT ஹாலிடேஸ் இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆபரேட்டர். அந்தமானுக்கு வந்து 5 நாள் டூர் வந்து உங்களை வந்து கூட்டிட்டு போறாங்க. கம்ப்ளீட்டா 49,999 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் டிக்கெட், அகாமடேஷன், டிராவல், அங்க தங்குறது அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையுமே வந்து உங்களுக்கு A to Z கவர் பண்ணி தராங்க. சேஃப் அண்ட் செக்யூரா நீங்க டூர் போயிட்டு உங்களோட லைஃப் டைம் மெமரியை ஒண்ணா வந்து எடுத்துட்டு திரும்பி வந்து நீங்க ஊருக்கு வந்து சேரலாம். அதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து சொல்லி தராங்க, பண்ணி தராங்க. அதே மாதிரி இதை வந்து ரொம்ப ஈஸி இஎம்ஐயா வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்ல டூர் போயிட்டு வந்துட்டு கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பே பண்றது கூட ஆப்ஷன்ஸ் வந்து தராங்க. ஸோ டூர் அப்படின்னாலே GT ஹாலிடேஸ். போங்க, அந்தமான் டூரை என்ஜாய் பண்ணுங்க. சத்யராஜ், சீதா மற்றும் பிரேகா நடிப்பில் அழகான காதல் கதை ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் ஆகஸ்ட் 16 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். கர்ணன் மாமன்னன் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தங்கலான் வந்து என்னன்னா, ரஞ்சித் தெரியும் நமக்கு. ரஞ்சித் வந்து என்னன்னா, இது வேண்டாம்டா, இதை தொட்டா வெட்டிக்கும்டா அப்படின்னா தலைவர் போய் கையை வைப்பாரு, பார்க்கலாம்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து எடுக்கிற சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றம், சின்ன ஒரு சமூக மாற்றம், சின்ன ஒரு புரட்சினா என்னன்னா மனதளவில் புரட்சி. மனதளவில் வந்து சமத்துவம் அப்படிங்கிறது இன்னைக்குமே சமத்துவம் அப்படிங்கிறது வந்து எத்தனை கிலோ அப்படிங்கிறது தான் இருக்கு. இன்னைக்குமே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேங்கைவேல் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறோம். இன்னைக்குமே வந்து ஒரு ஜாதியை இன்னொருத்தம் வந்து இது பண்ணுறது, ஜாதியை சொல்லி பேசுறது, ஜாதியை சொல்லி அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுறது, ஜாதியை சொல்லி அருவாள் எடுத்து வெட்டுறது, இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த விதத்தை அதை வந்து என்ன இன்னுமே நயமாக அவர் வந்து கிராஃப்ட்ஸ்மேனாக மாறிக்கிட்டே இருக்காரு. இன்னுமே பெட்டராக இன்னொரு ப்ரெசன்டேஷனாக சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொன்றுங்க, இந்த படத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ குறிப்பிட்ட யாராவது வந்து ஒரு செக்மெண்ட்டுக்கோ அடைக்கிறதுக்கு வந்து எவனாவது ஒருத்தன் பிளான் பண்ணி பண்ணான்னா படம்லேயே 2 போடுங்க. இது வந்து தமிழ் குடிக்கான ஒரு படம், தமிழர்களுக்கான ஒரு படம். எல்லாரும் நம்ம பாட்டம் போட்டு, அதாவது இந்த படம் பார்க்குறப்ப வந்து என்னென்னா நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை பற்றியான கேள்விகள் வந்து நமக்கு வருது. அதாவது நாம் இங்கே ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்கிறோம்ல, ஏன்னா அவங்கள கம்பேர் பண்ணால், அவங்க வாழ்ந்த வாழ்க்கைகள்லாம் வந்து கம்பேர் பண்ணால் நம்ம எல்லாருமே இங்கே வாழ்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சுகபோக வாழ்க்கை தான். சாப்பிட்றக்கு சாப்பாடு இருக்குது, இருக்கிறக்கு வீடு இருக்குன்ட்டு. நம்ம இந்த உயிராக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம பாட்டம் முப்பாட்டம்லாம் செஞ்ச தியாகங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து அப்பப்போ வந்து இந்த படம் உணர்த்திக்கிட்டே இருக்குதுங்க. நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆரம்பித்து அந்த வறுமையில் போய் தேடி இந்த அதில் அடிமைத்தனம் வேறு, அதை உடச்சி ஒரு வழி கண்டுபிடிச்சு, இதை வந்து வெறும் ஒரு ஜாதி மட்டும் பண்ணலைங்க, ஒரு தமிழ் சாதி மட்டும் பண்ணல, ஒரு கம்யூனிட்டி மட்டும். நிறைய ஜாதிகள் இப்படி போய் இந்த அடிமைத்தனத்தில் உடச்சி வழி உருவாக்கித்தான் அங்கே கீழே வர சந்ததிகளுக்கெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை உருவாக்குனாங்க. இதெல்லாம் நமக்கு மறந்து போயிருக்கும். இல்லை முப்பாட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு மேக்ஸிமம் 150 வருஷம் தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஸோ அந்த வரலாறை தோண்டி எடுத்து ரஞ்சித் வந்து நமக்கு நினைவுபடுத்துறார். டேய், இதுதான்டா நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்குடா அப்படின்ட்டு வந்து விக்ரம் சார் மூலமாக பண்ணுறப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. விக்ரம் சார்லாம் வந்து பார்த்தோம்னா காலை தொட்டு வணங்கிட்டு ஐயா தெய்வமே, ஏன்னா அவரை தாண்டி வந்து இந்த ரோலை இது விட்டுருங்க இந்தியாவில் ஒருத்தர் பண்ணிடுவானா அப்படின்னு எனக்கு தெரிலைங்க. சீரியஸாக தெரில. என்ன இதுக்கு மேலே ஒருத்தர் என்னங்க பண்ண முடியும்? இதுக்கு மேலே ஒருத்தர் உண்மையாக என்ன பண்ண முடியும்? தன்னோட நடிப்பு மூலமாகவே ஒரு புரட்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புரட்சியை இவ்வளோ டெடிக்கேஷனான நடிப்பு மூலமாக மட்டும்தான் அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும். உடல் அளவில் எத்தனை ஃபைட்டுங்க, அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த படத்துக்குள்ளே? முதுகெலும்பெல்லாம் ஏதோ ஒட்டஞ்சு, ஏதோ விழாலும்பெல்லாம் ஒட்டஞ்சு உட்காந்துருந்துருக்கிறாரு. அதை ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ முதல்ல அந்த லொக்கேஷன் நம்ம நின்னாலே கருகி போயிடுவோம். அந்த லொக்கேஷன் நின்று பல வேலைகள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு செல்வம் வரும். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு பொம்பளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவிக்கு துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுங்கள்லாம் அந்த வேர் பண்ணுறப்ப இருக்குல்ல, அந்த ஆனந்தமெல்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படி ரஞ்சித்தோட உருவமாக வந்து நிற்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த இடத்துல பேசும் புரட்சியெல்லாம் அவ்வளோ நியாயமாக இருக்குது. என்னன்னா ஒருத்தர் சொல்லுவான், இங்கே இருந்துடலாமப்பா அப்படின்னா, இங்கிருந்து என்ன இடத்துல பண்ணி இங்கிருந்து சாவறதுக்கு, இங்கிருந்து சாதி பாகுபாட்டில் சாவறதுக்கு அங்கே போய் அதை சாவலாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை எங்கே போய் அப்படிங்கிறது படத்துக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆம்பிஷியஸான படங்க. எங்கிருந்து நம்ம வந்தோம், இன்னைக்கு வந்து கோலார் தங்கவயலுங்கிறாங்கல்ல, அந்த வயல்லாம் எங்கே தொடங்குச்சு, எவனோட தியாகத்தினால அது தொடங்குச்சு, எடுத்து அந்த ஹிஸ்ட்ரியை தைரியமாக எடுத்து போட்டிருக்காரு ரஞ்சித். அதுக்கு வந்து உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப். சீரியஸாக சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், இது ஒரு செக்டருக்கான படம்லாம் கிடையாது, தமிழர்களுக்கான படம். தமிழர்னா தாராளமாக போய் பார்க்கலாம், ரொம்ப சிம்பிள். சரி, படத்தில் வேற என்னடா பாசிட்டிவ்னா, பார்வதி அவங்களுடைய நடிப்பு சில டைம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுது. மேபி அந்த கேரக்டரே அந்த பிரச்சனையாக இருக்கலாம். அந்த கேரக்டர் அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன
ஒரு ஒரு வந்து போகிற ஒரு நடிகர் ஒரு வந்து 2 ஃப்ரேமில் வர்றாரு இல்லை 1 நிமிஷம் வர்றாரு அப்படின்னா கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அந்த ஓபி அடித்து நடிக்கவே இல்லைங்க. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. தமிழ் சினிமாவோட வின் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ மொத்த காஸ்ட் குரூ எல்லாரும் சேர்ந்து அப்படியே அந்த அந்த மெனக்கிட்டு அடிச்சிருக்காங்க. அது எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு சத்தியமாக தெரிலங்க. அது வெறித்தனமாக. மாளவிகா மோகனன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாமர் டாலர் 2-3 படங்கள்லாம் பார்த்துருப்போம். என்னடா இது இவங்க அப்படின்ட்டு. இந்த படத்தில் பாருங்கள், இந்த படத்தில் அவங்க தெரிஞ்சு லைஃப் டைம் ரோல் அப்படின்னு நினைக்கிறேன். அடிச்சு நவுத்திருக்காங்க. அவ்வளோ ஒரு அழுத்தமான ஒரு ரோல். அவங்க வந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து என் கனவுலையும் நான் நினச்சி பார்க்கல. ஆனால் அப்படி ஒரு ரோலை கொடுத்துட்டு வெளில போயிருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தருமே இந்த படத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிக்காக நிறைய விஷயங்கள் நடக்கும். அதான் நம்ம இப்போ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளுங்க. ஏதாவது கெட்டது நடக்க போதுன்னா நம்ம அம்மா கூப்பிட்டு சொல்லுடே ஏதோ கெட்ட கனவு கண்டா பார்த்துருந்துக்கின்ட்டு. வி ஆர் சைக்கிக்ஸுங்க. நம்ம ஒரு இனமாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம மூளைகள்லாம் வந்து இருந்திருக்குது. இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க அந்த படத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் எங்கேருந்து வந்தோம் அப்படின்ட்டு ஏதோ நம்ம முப்பாட்டனுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குதுங்க. நம்ம முப்பாட்டன் இன்றைக்கி இடம் வச்சிருக்காங்கன்னா அந்த நிலம் எங்கேருந்து வந்தது, எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி வந்தது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இருக்குல்ல. அந்த உழைக்கும் ஜாதி, அந்த உழைக்கும் வர்க்கம் எல்லாம் இருக்குதுல்ல, அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு சொட்டு கண்ணீராவது வரும் ஒரு பாயிண்டில். அதுதான் இந்த தங்கலனுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். காஸ்டியூம்ஸ் வந்து அவ்வளோ சென்சிபிளாக பேசிக் காஸ்டியூமுங்க, ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த உடைகளே வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து ஒரு அவேவாக இல்லாமல் அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. செட் ஒர்க்குமே எது செட்டு எது நிஜம் அப்படின்னே தெரியாமல் அளவுக்கு பார்த்திங்கன்னா சில சுரங்கங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஆர்ட் ஒர்க் செட் ஒர்க் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லாங்க. அண்ட் சரி, இதெல்லாம் தான் பாசிட்டிவா? இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. நெகட்டிவ் பஞ்சாயத்துகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லெவல் அப். இது வந்து என்னென்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சினிமா கற்றுக் கொடுக்குற ஒரு தளங்க. இப்படி நான் சொல்கிறோம்ல, டைரக்ஷன் இதெல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம்ல, இது எல்லாமே ப்ராப்பராக ஒரு இடத்துல உட்காந்து 25 லெசனுங்க 3 மணி நேரம் உட்காந்து நீங்கள் கைடெல்லாம் வந்து கூட கொடுக்குறாங்க. அதில் இன்டெப்த்தாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தர்றாங்க. இது எல்லாமே வச்சுக்கிட்டு கார்த்திக் சுப்பராஜ் வந்து உங்களுக்கு லெசன் எடுக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எடுக்கிறாரு, அது இங்கிலீஷ் சப்டைட்டிலோட உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்குது. அதாவது ஒன்ஸ் இந்த லெசன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து டாப் டு பாட்டம் கற்றுக்கிற அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஓபி அடிக்காமல் ப்ராப்பராக பேக்கேஜ் பண்ணி லெவலப் வந்து இதை வந்து தராங்க. ஸோ ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கணும், இந்த மாதிரி தங்களால் மாதிரி படங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வந்து இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். பிரசாந்த் 50 அப்படின்னு ஒரு கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் விட்டுருக்கேன். 50% ஆஃபருங்க. நீங்கள் படிக்கிற கோர்ஸுக்கு வந்து 50% ஆஃபர் அதை வந்து இவங்க வந்து தராங்க. ஸோ இதுதான் இதோட விளம்பரம். என்ன இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விஎஃப்எக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததுங்க. என்ன கோவம் வந்துச்சுன்னு சொல்லலாம். டு பி ஆனஸ்ட், என்னன்னா அந்த விஎஃப்எக்ஸை பார்த்தோன்னே கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது இவ்வளோ பெரிய படையா, இவ்வளோ பேர் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க, உண்மையாலுமே ரத்த சிந்தி உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்கயா அப்படிங்கிறப்போ ஒரு மயிலில் வருது. அந்த ஒரு மயிலை விஎஃப்எக்ஸ் கரெக்டாக பண்ண மாட்டீங்களா? என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? விஎஃப்எக்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு போட்டுக்கிறீங்களா? என்னையா பண்ணீங்க? ஒரு காஸ்ட் குரூ எல்லாம் உட்காந்து உசுரை கொடுத்து நடிச்சிருக்கலாம். அதெல்லாம் சரி பண்ண முடியாதையா? ஒரு பாம்பு கரெக்டாக விஎஃப்எக்ஸ் பண்ண தெரியாதையா? வேற ஏதாவது பண்ணுறீங்க, இல்லாத மிருகத்தை உள்ளே கொண்டு வர்றீங்க அப்படின்னா அந்த டைமென்ஷன் இதெல்லாம் பஞ்சாயத்து அப்படிங்களா? பாம்பெல்லாம் விஎஃப்எக்ஸ் வந்து காலாகாலமாக பண்ணுற விஎஃப்எக்ஸ், பாம்பு விஎஃப்எக்ஸ் எல்லாம் அது கூட வந்து ஒரு சின்ன விஷயம். அது ஏதாவது ஒரு அனிமெட்ரானிக்ஸை ஏதாவது ஒரு கம்பைண்டாக கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும். ஏன் கோவம் வருது அப்படின்னா இதோட படத்தோட இன்டென்சிட்டி அங்கங்கே வந்து இந்த விஎஃப்எக்ஸ் குறைக்கிறது வந்து பயங்கர கோவத்தை வந்து வரவழைக்குது. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனையாக வந்து நான் வந்து நினைக்கிறேங்க. அதே மாதிரி இந்த படத்தோட பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் 2 ஃபைட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போன மாதிரி இருந்தது. ஐ மீன் நமக்கு தெரிஞ்சிருதுங்க இன்டர்வல் வரும்போது அந்த ஹீரோவுடைய அந்த கேரக்டருடைய இந்த கதையுடைய கோல் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளியராக வந்து ரஞ்சித் சொல்லிடுறாரு. அப்படிங்கிறப்ப அந்த கோலுக்கு போகாமல் டைவர்ட் ஆகி இடையில வந்து அங்கங்கே வந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் சொல்ல நான் அந்த டைலக்ட் அந்த அசரீரி மாதிரி உட்காந்து விக்ரம் அவர் பேசிக்கிட்டே உள்ளே போகிற விஷயங்கள் அது அப்படியே கனெக்ட் ஆகுது. அந்த சப்கான்ஷியஸாக அடித்து வெளியில் வர்றது, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது இருக்குல்ல, இது ஒரு புது உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு ரஞ்சித். அதெல்லாம் மிரள வைக்குதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து நம்ம இருக்கிற அந்த அவைலபிள் இதை வச்சுக்கிட்டு வந்து பண்ணுறது இருக்குல்ல, மிரள வச்சுருக்கார் ரஞ்சித். ஸோ அதெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் தலைவா, உண்மையாலுமே சொல்கிறேன். ரஞ்சித்லாம் நமக்கு தேவை.
நீங்கள் அவர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு கூட உங்களுக்கு பிடிக்காமல் இருந்துட்டு போட்டுங்க. ஒரு கிராஃப்ட்ஸ்மேனாக ரஞ்சித் எல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு 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 டைரக்டருங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இதில் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நீங்கள் படம் முடிஞ்சு அந்த கிரெடிட்ஸ் ஓடும்போது அந்த கேஜிஎஃப் தொடங்குறப்போ இருக்கிற அந்த இவங்களுடைய நெஜ ஃபோட்டோக்கள் அப்படி வர்றப்போ நமக்கு ஒரு குப்புன்னு தூக்கி வை போடுது. டேய், நாங்கள் தானடா எல்லாம் உருவாக்கணும், அப்படியாடா நாங்கள் தானடா எல்லாத்துக்கும் ஆரம்பம். ஏன்னா மனித உழைப்பு தான் இங்கே இந்த உழைக்கும் வர்க்கத்தோடைய அது ஆரம்பித்து விட்டது தான் இந்த செல்வங்கள் எல்லாமே. அப்படி இன்னொன்று, இந்த படத்தை வந்து இன்றைக்கி மாடர்ன் டே கூட வந்து நீங்கள் கரெக்டாக பேரல்ஸ் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாடர்ன் டே அடிமைத்தனம், ஒருத்தன் கூலி எப்படி தர்றான், ஒருத்தன் எப்படி அடிமையாக்குறான், இப்படிங்கிற அவ்வளோத்தையும் உங்களால் வந்து அண்ட் இன்னொன்று ஒருத்தன் வந்து அதை ஃபஸ்ட் டைம் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு முதல் தலைமுறை அந்த வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு அவன் என்ன பாடுபடுறான் இப்படின்ட்டு இது எல்லாத்தையும் ஈக்குவேஷன் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணீங்க அப்படின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து பயங்கரமாக அப்படியே 100% அப்படியே ஒத்து போகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உள்ளே வச்சுருக்கார். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 தடவை 3 தடவை 4வது தடவை பார்த்தீங்கனாலும் அதுக்குள்ளே ஒரு லேயர் இருந்து வெளியில் வந்து வரும். அதே மாதிரி நீங்கள் பழைய வேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கூக்குரல் வரும். அந்த கூக்குரலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போரிடுற அந்த கூக்குரல் வந்து மாறி உழைப்பு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீ அடிமை வேலை பண்ணுறப்போ அந்த கூக்குரலாக வந்து மாறும். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உள்ளே வச்சுருக்காருங்க ரஞ்சித். இந்த மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு 2% உள்ளே தேடினீங்கன்னா இன்னும் அவ்வளோ விஷயங்கள், அந்த புத்த பெருமான் நிற்கிறது, அதுல இருந்து நிறைய கனெக்ட் உள்ள வச்சுருக்காருங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. டு பி ஆனஸ்ட், இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குதா செய்யுது. ஆனால் வெளில வரும்போது உங்களை ரொம்ப 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 மதித்து ரொம்ப 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 உழைச்சி நல்லதை மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்த ஒரு படங்க. அதை நிச்சயமாக சொல்ல முடியும். தமிழ் சினிமா உண்மையாலுமே லவ் பண்ணுறீங்க அப்படின்னா போங்க, போய் உட்காந்து பாருங்கள். 100% பாருங்கள், 100% சப்போர்ட் பண்ணுங்க. இதுதாங்க படம். நமக்காண்டிங்க உழைச்சி தள்ளியிருக்கானுங்க. ஸோ இதை வந்து இந்த படத்தில் நம்ம கைவிட்டக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ அதாங்க ஹார்ட்லேருந்து வந்துருச்சுலாம். பைதவே இது என்னோட பிராண்டுங்க, ரோர் சவுத் அப்படின்ட்டு சின்னதாக ஒன்று ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், நிறைய டிஷர்ட்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நல்லது மட்டும்தான் பண்ணுறோம், நாமளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஒரு தடவை வாங்கி பாருங்கள், உங்களுக்கு புரியும் நாங்கள் என்ன குவாலிட்டியாக பண்ணுறோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியுங்க. தங்கலானுக்கு மதிப்பெல்லாம் வேண்டாங்க. தயவுசெய்து சினிமா பிடித்தவர்கள் தமிழர்கள் எல்லாரும் போய் மறக்காமல் ஒரு தடவை இந்த படத்தை பார்த்து, குறைகள் சிலதெல்லாம் இருந்தாலும் பார்த்து ஆதரவு தாங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ஜெயிப்பது தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.